நீங்க அக்ரஸிவா திமுக விஜய் எதிர்க்க ஆரம்பித்தா திமுக அரசு நடுங்கும் எதிர்க்க ஆரம்பித்தால். நிச்சயமா. ஆனா விஜய் அதை ஏன் செய்யாம இருக்காருன்னு தான் புரியல. இன்னொரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குன்றது காரணமா தான் ஒரு சில பேர் சொல்ற விஷயங்கள் பார்த்தா இன்னொரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஜயோட பாலிடிக்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அதுதான் தெரிய மாட்டேங்குது. அப்போ சுயநலத்துக்காக தான் உன் அரசியல், உங்க அரசியல். அதான் இன்னும் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மாநாடுக்கு அப்புறம் பாரு எங்க கட்சி என்ன பண்ணுது அப்படின்னாங்க. மாநாடு முடிஞ்சுச்சு. மாநாடுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இயர் பாரு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் இயரும் முடிஞ்சிச்சு. அதுக்கு இப்ப இந்த படம் வரட்டும் அப்படின்றாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இல்ல அதுதான் இது ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரம். ஒரு அரசியல்வாதியாக விஜய் இன்னமும் முகிழ்க்கவில்லை. பாலிட்டிஷியன் வித்தவுட் பாலிடிக்ஸ். அப்புறம் உங்க கட்சியை எஜுகேட் பண்ற வேலையெல்லாம் நீ அவுட் சோர்ஸ் பண்ணினா இதான் நடக்கும். கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், ஏன் அல்லது வந்து மகாத்மா காந்தி ஆகட்டும், நேரு ஆகட்டும், அல்லது பிஜேபி தலைவர்கள் ஆகட்டும், அவங்க எழுதி அவங்க கேடர்ஸை உருவாக்குனாங்க. நீங்கள் அதையே தூக்கி அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க. அந்த தலைவன் என்ன யோசிக்கிறான்ட்டு தான் தொண்டர்களுக்கு தெரியட்டும். யாரோ யோசிக்கிறதான் தலைவனே பேசுகிறான், தலைவனும் யோசிக்கிறானா இல்லைன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அப்புறம் அதுவே விஜய் தன்னுடைய அரசியல் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் பரந்துபட்ட அளவில் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட வேண்டும். அப்படி இல்லைன்னா 26 அவருடைய வெற்றி என்பது கடினமானது. அப்படியே இருந்தாலும் அவர் பெரிய கட்சி ஏதாவது ஒன்றுடன் கூட்டணி போனால், ஏடிஎம்கே விட விஜய் போனால தவிர, ஏன்னா மற்ற கட்சிகளோட அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. போனாலும் அது மக்கள் இப்படி எட்டனதர் மக்கள் என்ன கூட்டணி அவ்வளோதான். பட் இப்போ இவர் பேசவே இல்லைன்ற ஒரு பிரச்சனையாக இருந்தால், பேசியே ஒருத்தர் கொடுமை பண்ணுறாருப்பான்ற அளவுக்கு பேசி வந்து சீமான் வந்து இப்போ பிரச்சனையாக வந்து நின்றுட்டு இருக்காரு. பெரியார் சார்ந்த விஷயங்கள் அவர் பேசினது போயிட்டு ரொம்ப அவதூறு சார்ந்த விஷயங்கள், மக்கள் சார்ந்த விஷயங்களுமே ரொம்ப ஒரு விதமாக பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து பொதுமக்கள் கிட்ட வந்திருக்கு. சீமானுடைய பாதை தவறானதாக போய் கொண்டிருக்கிறது. பெரியாரை குறித்து ஒரு நிமிஷம் தம்பி. கோவன் ஒரு 10 மினிட்ஸில் நான் கூப்பிட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டுருங்க, எனக்கு வந்துடுங்க. அதாவது முதல்ல ஒரு பெரியாரை பற்றி ஒரு கருத்து சொன்னார். அதற்கு எதிர்வினை வந்த பொழுது என்னை போன்றவர்கள் சொன்னது, பெரியாரை குறித்த ஒரு மாற்று கருத்தை சொல்வதற்கான உரிமை சீமானுக்கு இருக்கு. விமர்சனங்கள் எல்லா தலைவர்களும் தான் உண்டு. அதனால பெரியாரை பற்றி இங்கே இருக்கக்கூடிய கருத்தோட்டம் என்பது ஒரே ஸ்டீரியோ டைப்பாக இருக்கக்கூடாது. அது இருக்க முடியும்.